Hi all creators, welcome to my channel. இன்னைக்கு தான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இது ஒரு கிராஃப்ட் சேனல். ஈஸியா மேக் பண்ண மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். சோ என்னோட கிராஃப்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோல இந்த ஆர்கனைசர் தான் நான் எப்படி செஞ்சேன்னு காட்ட போறேன். இது ரொம்பவே ஈஸியா நீங்க செய்யலாம் and அதே மாதிரி நீங்க நிறைய திங்ஸ் இதல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். So cardboard pieces and Fevicol யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசர் நான் செஞ்சேன். உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இல்லனா கூட நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்க உங்க ஆர்கனைசரை வந்து கவர் பண்ணிக்கலாம். So இப்போ வந்து நான் 4 cardboard pieces எடுத்துர்க்கேன். So இந்த ஷேப்ஸ்ல வந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். with measurements நான் வந்து கொடுத்திருக்கேன். So இதே மாதிரி நீங்க பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. So இந்த பீஸ்ல மட்டும் டாப்ல வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க நார்மல் ஸ்ட்ரைட் லைன் கூட போட்டுக்கலாம். cardboard pieces எல்லாத்தையும் வந்து கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போறேன். நீங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். So next இந்த பீஸ் வந்து கர்வ் இருக்குதுனால நான் மேலே டெக்கரேஷனுக்காக ஒரு foam sheet வந்து சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். So next வந்து இந்த 4 pieces வந்து glue apply பண்ணி எப்படி assemble பண்றதுன்னு பார்க்கலாம். So first வந்து நம்ம ஒரு ஆர்கனைசர் செய்ய போறோம். next அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் பீசஸ்லாம் அட்டாச் பண்ணி பெரிய ஆர்கனைசரா மாத்த போறோம். So இப்போ first இந்த செய்றோம்ல இந்த ஆர்கனைசர் இது வந்து நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன். So அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. So ஆல்ரெடி செஞ்ச ஆர்கனைசர் மாதிரி தான் இதுவும். மெஷர்மென்ட்ஸ் and ஷேப் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகும் அவ்வளவுதான். So ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் Fevicol யூஸ் பண்ணி நீங்க ஒரு ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் ஒட்ட போறீங்கன்னா so glue apply பண்ணிட்டு ரெண்டு பீஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டு 10 to 20 seconds வந்து அப்படியே புடிச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து சப்போர்ட்க்கு ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எதனா வச்சிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வந்து விட்டுருங்க. அது நல்லாவே dry ஆகிடும். So இந்த கம்ப்ளீட் ஆர்கனைசர் நான் ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து Fevicol மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். So இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த ரெண்டு ஸ்லாண்டிங் பீசஸும் வந்து நான் ஒட்டி இருக்கேன். சோ நான் கை எடுத்தோனே அது விடற மாதிரி தான் இருக்கும். பட் லாஸ்ட் பீஸ் ஒட்டினதுக்கு அப்புறமா வந்து 4 பீசஸ் ஒண்ணானதுக்கு அப்புறமா வந்து அது ஸ்ட்ராங்காவே நிக்கும். சோ இந்த 4 பீசஸ் ஒட்டிட்டு அதை drag விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து நடுவுல வந்து ஒரு ரெண்டு பார்ட்டிஷன்ஸ் மாதிரி பிரிக்க போறோம். அதாவது ரெண்டு கார்ட்போர்ட் பீசஸ் வந்து நடுவுல வந்து வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கலர் பேப்பர்ஸ்ல இது ஒட்டாம நார்மல் கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ஃபிட் ஆகுதா எந்த இடத்துல நீங்க ப்ளேஸ் பண்ண போறீங்களோ அந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸோட கரெக்ட்டா வந்து ஃபிட் ஆகுதா மெஷர்மென்ட்ஸ்ல எல்லாமே செக் பண்ணிட்டு கரெக்ட்டா இருந்துச்சுனா அதுக்கு அப்புறமா அது வந்து கலர் பேப்பர் ஆர் நியூஸ் பேப்பர் எது யூஸ் பண்ணுமோ ராப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கார்ட்போர்ட் பீசஸையும் வந்து glue apply பண்ணிட்டு அதோட இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நான் ரெண்டு பார்ட்டிஷன் தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு நீங்க பார்ட்டிஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் வந்து டீடைலா எனக்கு பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இது நல்லாவே dry ஆயிடுச்சு. வீடியோ பாக்கும்போது தெரியும். நான் அதை வந்து எடுத்து கீழலாம் தூக்கிலாம் போட்டு பார்த்தேன். அப்பவும் அது பிரிஞ்சு வரல. கையில கூட எடுத்து பார்த்தேன். அது வரல. நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. ஈவன் Fevicol மட்டும் யூஸ் பண்ணியே நமக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. So next வந்து நான் ஒரு பெரிய கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். லெந்த் 22 cm into width வந்து 50 cm. அதையும் வந்து நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆர்கனைசர் நம்ம செஞ்சு வச்சோம்ல அதோட பேக் சைடுல வந்து glue apply பண்ணி இந்த கார்ட்போர்ட் பீஸ் மேல வந்து ஒட்ட போறோம். So glue apply பண்ணிட்டு நம்ம ஆர்கனைசரை வந்து ஒட்டிடலாம். ஆர்கனைசரோட பேக் சைட வந்து நான் ஒட்றேன். உங்களுக்கு வீடியோல பாக்கும்போதே வந்து கிளியரா நான் எப்படி வந்து அதை ஒட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஒட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். So next வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துர்க்கேன். So அதோட லெந்த் வந்து 24 cm into width வந்து 50 cm. இந்த கார்ட்போர்ட் பீஸ் தான் நம்மளோட ஹோல் ஆர்கனைசரோட பேஸ் பீஸா இருக்க போகுது. சோ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம்ல சோ அதை வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸ் மேல வச்சிட்டு glue apply பண்ணி ஒட்டிக்கோங்க. வீடியோல இருக்க மாதிரியே பார்த்து கரெக்ட்டா glue apply பண்ணிட்டு ஒட்டிடுங்க. குட்டீஸ் யாரனா இத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தனியா வந்து இந்த ஆர்கனைசர் நீங்க பண்ணாதீங்க. கூட ஹெல்ப்க்கு யாரனா ஆள் வச்சிட்டு பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்குறதுனால கூட ஹெல்ப்க்கு யாரனா ஆள் இருந்தாங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். வீடியோல பாக்கும்போது ரொம்பவே ஸ்பீடா பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்ல. நான் ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணுவேன். நல்லா glue dry ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணுவேன். சோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. சோ இந்த பாட்டமே வந்து நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். லென்த் வந்து 22 சென்டிமீட்டர், விட்த் வந்து 24 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து சைடில் வைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் செய்யும் போது ரொம்பவே ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு பீஸ் ஒட்டும் போதும் நல்லா ஒட்டிட்டு அதை நல்லா ட்ராக விடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பீஸ் வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்டேபிளான ஒரு ஆர்கனைசர் வந்து கிடைக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்து ஒட்டியாச்சு. நான் 10 to 20 செகண்ட்ஸ் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராக விட்டுட்டேன். ஸோ நம்ம சைடில் ஒட்டின கார்ட்போர்ட் பீஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். அதோட லென்த் வந்து 22 சென்டிமீட்டர், விட்த் வந்து 32 சென்டிமீட்டர். ஸோ இந்த பீஸை வந்து நான் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க எந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணணும்னு. ஸோ லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பீஸ் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்போர்ட் பீஸோட சைட்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கலர் பேப்பர் பண்ணி கவர் பண்ணிட்டதுக்கப்புறமா கூட சைட்ஸில் வந்து கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ அதை எப்படி கவர் பண்ணுறதுன்னா ஒரு பேப்பரில் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே வந்து அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ வீடியோவில் இருக்க மாதிரியே வந்து பார்த்து பண்ணுங்கள். இதை நான் ஆல்ரெடி வந்து பழைய ஆர்கனைசரில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாருக்குன்னா தெரியல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ட்போர்டோட சைட்ஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி சைட்ஸை கவர் பண்ணிட்டோன்னா பார்க்க வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த கார்ட்போர்ட் பீஸோட மெஷர்மெண்ட் வந்து லென்த் 22 சென்டிமீட்டர், விட்த் வந்து 17 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சென்டரில் கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி ட்ரையாக விட்டுடுறேன். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஹோல் ஆர்கனைசர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்ட்போர்ட் பீஸோட மெஷர்மெண்ட் வந்து லென்த் 12 சென்டிமீட்டர், விட்த் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே லைன் போட்டுவிட்டேன். அந்த லைனில் வந்து நான் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த லாஸ்ட் பீஸ் நம்ம ஒட்டினதுக்கப்புறமா நம்மளோட ஆர்கனைசர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஹோல் ஆர்கனைசர் நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு தேவைப்படுறது வந்து கார்ட்போர்ட் பீசஸ், அதுக்கப்புறம் கலர் பேப்பர்ஸ், அப்புறம் வந்து ஃபெவிகால், அவ்வளோதான். ஸோ உங்கள்கிட்ட கலர் பேப்பர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சைட்ஸில் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கவர் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் A4 ஷீட்லேருந்து ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிவிட்டு கார்ட்போர்ட் பீஸோட கார்னர்ஸ் வந்து கவர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து நீங்கள் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைசர் வந்து டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து திங்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் செய்யும் போது ரொம்பவே ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு பீஸ் ஒட்டும் போது வந்து ஒட்டிட்டு நல்லா அதை ட்ராக விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக அண்ட் ரொம்ப டேஸ்க்கு வந்து இது ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்களாக எடுத்து பிச்சு போடுற வரைக்கும் இது நல்லாவே ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி தானே பண்ணுறோம், இது ஸ்டேபிளாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை நல்லா ட்ரையாக அது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறதை விட எனக்கு கேட்டிங்கன்னா இதுதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த ஆர்கனைசர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா கிராஃப்ட் நான் செஞ்சு காட்டணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நான் செஞ்ச கிராஃப்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் என்னை டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற கிராஃப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.